நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வாக்கு தத்துவம் போன்று இருக்கிறதுனால ஒரு வார்த்தை, நமக்கு தைரியம் கொடுக்கின்ற, நம்மை உந்தி தள்ளுகின்ற, நம்முடைய வாழ்வை எடுத்து நிறுத்துகின்ற அற்புதமான ஒரு வசனம்தான் இந்த வசனம். இந்த வசனம் ஏகப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்விலே உயிர் மீட்சியை கொடுத்திருக்கிறது, அவர்களை தூக்கி நிறுத்தியிருக்கிறது, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது, புதிய உத்வேகத்தை இந்த வசனம் கொடுத்திருக்கிறது. இந்த வசனம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கின்றது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கையும் வீண் போகாது என்று சொல்லி. ஆமென். ஆகவே இங்கே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொடர்ந்து வாருங்கள், தேவனுடைய வார்த்தையையும் இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியத்தையும் அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்விலே தொடர்ந்து முன்னேற்றத்தையும் பெருக்கத்தையும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்விலே பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த பூமியிலேயே அவர்கள் நல்வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவங்க வாழ்வு பார்த்திங்கன்னா ஏதோ வாழ்ந்தா போகட்டும் என்று தேவன் விரும்பவில்லை. அவர்கள் இந்த பூமியிலே ஒளிமயமான எதிர்காலத்தை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்வாழ்வை விரும்புகின்ற ஆண்டவர். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில் வாழ்ந்து சுகித்து இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. வேதத்தில் கொலோசியர் புஸ்தகம் போவோம். முதல் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் படித்து காண்பிக்கின்றேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கானான் வாழ்வை பற்றி புதிய ஏற்பாட்டு காலத்திலே அழகாக சொல்கிறார். இன்றைக்கி எது கானான் வாழ்வு என்பதை பற்றி 13-14 வசனம். இருளின் அதிகாரத்தை நின்று நம்ம விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்கு எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கூட்டு வந்து கானான் என்ற ஒரு தேசத்துக்குள் கொண்டு போய் விட்டாரோ அதே போல் நம்மையும் பிதாவாகிய தேவன் ஒரு நாள் நாமும் இருளின் அதிகாரத்திற்குள்ளாக இருந்தோம், இருளின் வாழ்க்கைக்குள்ளாக இருந்தோம். பிசாசு நமக்கு தலைவனாக இருந்து ஆண்டவனாக இருந்து நம்ம நடத்தி கொண்டிருந்தான். பிசாசின் கீழாக அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். வெளியே வர முடியாத ஒரு வாழ்க்கையை சிக்கி தவித்து கொண்டிருந்தோம். இப்படி இருந்த நம்முடைய வாழ்வை தேவன் என்ன செய்தாராம்? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்றதை பார்க்கணும். எதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிதாவாகிய தேவன் நமக்கு செய்த ஒரு பெரிய உபகாரம், பெரிய உதவி, பெரிய நன்மை, இதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறார். என்ன நன்மை செய்திருக்கிறாராம்? இருளின் ராஜ்யத்தில் நம்ம கடந்த நம்மை அவர் மீட்டெடுத்து ஒளியின் ராஜ்யமாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தாரே, அதை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஒரு நாள் பிசாசின் சிறையிருப்புக்குள்ளாக கிடந்தோம், வெளியே வர முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோம். நம்முடைய பிரயாசத்தினால் வெளியே வர முடியாத நிலைமை, எப்படியோ குட்டிக்காரன் அடித்து அது பண்ணி இது பண்ணி எப்படியோ வெளியே வரணும். இன்றைக்கி மக்கள் எப்படி பிரயாசம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே போல் தான் நாமும் ஒரு காலகட்டத்தில் பிரயாசம் எடுத்தோம், எப்படியாவது வெளியே வரணும்னு. முடியவே முடியாது. நம்ம என்னதான் வெளியே வரணும் பிரயாசம் எடுத்தாலும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியாது. இன்னொன்று, நமக்காக வேற யாராவது கொண்டு போய் இருளின் ராஜ்யத்தில் பூந்து நம்மளை வெளியே கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அதுவும் முடியாது. யாராலும் ஜெயிக்க முடியாது பிசாசின் கிரியைகளை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சித்து அவருடைய பாடுகள் மூலமாக அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். கானானின் வாழ்வுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியமான ஒரு வாழ்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை பவுல் பார்க்கும்போது தான் சொல்கிறார், அவரால் சும்மா இருக்க முடியல. அவர் சொல்கிறாரு, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறாரு? என் வாழ்வு எப்படி இருந்துச்சு, என்னை கொண்டு வந்து இப்போ ஒளியின் ராஜ்யத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, இது என்ன நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? எத்தனை பாக்கியம், எத்தனை ஸ்லாக்கியம். இதை பவுல் ஆழமாக புரிந்து கொண்டபடினால தான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் ஏறெடுப்பதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும்
ரட்சிப்பின் மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும், மீட்பின் மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதற்காக நம்மை மீட்டார், எதற்காக நம்மை தூக்கி நிறுத்தினார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் கூட கர்த்தரை துதிப்பதற்காக, மற்ற காரியத்துக்காக நீங்கள் கர்த்தரை துதிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்திற்காக நீங்கள் கர்த்தரை கண்டிப்பாக துதித்து ஆக வேண்டும். எந்த விஷயத்திற்காக? இருளின் அதிகாரத்தினின்று என்னை மீட்டு ரட்சித்து காப்பாற்றி என்னை குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ரட்சிப்பிற்காக, மீட்பிற்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்ல மறக்க கூடாது. எதற்கு நன்றி சொல்லுகிறீர்களோ இல்லையோ, எதை நினைத்து துதிக்கிறீர்களோ இல்லையோ, ஆனால் இந்த விஷயத்திற்காக கண்டிப்பாக நாம் எல்லாருமே தினமும் நேரம் எடுத்து கூட கர்த்தரை ரட்சித்தாரே, மீட்டாரே, அதற்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த உணர்வு நமக்கு வரணும். நம்ம மீட்டார் என்ற உணர்வு நமக்கு, இந்த உணர்வு இல்லாதனால தான் இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமலே இருக்கின்றோம் வந்து. ஆனால் பவுல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவருக்கு நல்லா ஆழமாக அவருடைய இதயத்தில் பதிஞ்சிருச்சு. என்ன பதிஞ்சிருச்சுன்னா, என்னை ரட்சித்தாரே, எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்து அவரை ரட்சித்தாரே, தூக்குனாரே, நிறுத்தினாரே, அதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்த பவுல் கடனாளியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு முறை உலகத்தில் பார்த்திங்கன்னா உலக யுத்தங்கள் நிறைய வந்தப்போ 2ஆம் உலக மகா யுத்தம் ஒன்று நடந்தது. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். 2 பெரும் படைகள் யுத்தத்தில் அணிவகுத்து நின்றார்கள். ஒன்று அமெரிக்க படை, இன்னொன்று ஜெர்மானிய படைகள். அமெரிக்க படை இங்கிலாந்தோடு கைகோத்து ஒரு அணியாக நின்றது. ஜெர்மானிய படை பிரான்ஸ் இதை கைகோர்த்து ஒரு பெரிய அணியாக நின்று மிகப்பெரிய யுத்தங்களை அந்த நாட்களில் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த நாட்களில் ஜெர்மானிய படை என்ன பண்ணுனது என்று சொன்னால், ஏராளமான அமெரிக்க படை வீரர்களை பிடிச்சிட்டு வந்து அவங்க பிரான்ஸில் போய் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜெயிலில் சிறையில் தூக்கி போட்டுட்டாங்க. அமெரிக்க படைகளை தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க. வெளியே வர முடியல. பயங்கரமான சித்திரவதை, பயங்கரமான ஒரு வேதனையை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். அவங்க உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்காலமே இல்லாத ஒரு நிலைமைக்குள்ளாக தான் அந்த ஜெயிலில் இருந்த அமெரிக்க படை வீரர்கள் எல்லாருமே அங்கே தவித்து கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் 2 பேருடைய யுத்தத்தில் பார்த்திங்கன்னா பெரிய யுத்தத்தில் அமெரிக்க தேசமானது ஜெயம் கொள்ள ஆரம்பித்தார்கள், ஜெயிக்க ஆரம்பித்தாங்க வந்து. அப்போது அமெரிக்காவில் இருந்த பல இவங்க நண்பர்கள்லாம், இந்த யார் நண்பர்கள்லாம், இந்த ஜெர்மானியர்கள் பிரான்ஸில் வந்து அமெரிக்க படையை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. இவங்களுடைய நண்பர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க காப்பாற்றுறதுக்கு ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்த உடனே இப்போ என்ன பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் நண்பர்கள் இருக்கிறாங்க, தங்களுடைய நாட்டு அமெரிக்க படைகளை எங்கெங்கெல்லாம் அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் விடுதலை பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு இவங்க போகிறாங்க பாருங்கள். போகும்போது நடக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து நிச்சயமற்ற நிலைமையில் கலங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற அந்த ஜெயிலில் இருக்கிற பூட்டை உடைக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள். உள்ளே இருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க. ஐயோ, உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, ஏற்கனவே பயங்கர சித்திரவதையை கொடுத்தோம், இன்னும் வந்து என்ன பூட்டை உடைக்கும் போது அவங்களுக்கு கதி கலங்குது எல்லாம் உள்ளே இருக்கிற எல்லா ஆளுக்குமே வந்து. ஆனால் இந்த கைதிகள் உடைச்சிட்டு உள்ளே வந்த அமெரிக்க படை வீரர்களை பார்த்தோன்னுமே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக வந்து எப்படி இதை தெரிவித்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம், அமெரிக்கா ஜெயித்து விட்டது, போரில் நம்ம வெற்றி பெற்று விட்டோம் என்ற செய்தியை உள்ளே இருக்கிற கைதிகளுக்கு அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஏன் வந்திருக்கிறோன்னா அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறோன்னு சொல்லும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த கைதிகள்லாம் இந்த நியூஸ் அறிவிச்சாங்க பாருங்க. அவங்க காலில் விழுந்து தேங்க்யூ ஸோ மச் நாங்களாம் பாருங்க. அதாவது சும்மா கை கொடுத்து தேங்க்ஸ் சொன்னாலே போதும். நல்ல வேலைக்குப்பா, நாங்கள் வந்து உள்ளே இருந்தோம், இப்படியே கடந்து இப்படியே செத்துருந்துருப்போம், நல்ல வேலைக்கு பூட்டை உடைச்சி எங்களை காப்பாற்றி இந்த நியூஸ் அறிவிச்சே நம்ம விடுதலை ஆகிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நீங்கள் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு எங்களை வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் அங்கே உள்ள அடைப்பட்ட எல்லா கைதியுமே காலில் விழுந்து தேங்க்யூன்னு சொல்ல ஆரம்பித்தாங்களாம் பாருங்கள். இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்வு இப்படி தான் பாருங்கள். ஒரு நாள் ஜெயிலில் தான் இருந்தோம், பிசாசின் பிடியில் இருந்தோம். பார்வோன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருந்தோனோ அதே போல் தான் நாமும் ஒரு காலகட்டத்தில் பிசாசின் ராஜ்யத்திற்குள்ளாக அடிமைத்தனத்துக்குள்ளாக நாம் கிடந்தோம். யுத்த வீரன்
சேனையின் அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறங்கி வந்து நம்மை பிசாசின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். எவ்வளோ பெரிய மிராக்கிள், எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். நான் சொல்கிறேன், 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா அடைந்த வெற்றியை காட்டிலும் இன்றைக்கு நீங்களும் நானும் மீட்கப்பட்ட வெற்றி அதைவிட பெருசு, அதைவிட சிறந்தது. ஆமென். நம்ம எல்லாருமே பாவத்தின் நிமித்தமாக நித்தியமாக பாதிக்க வேண்டிய ஆட்கள், நரகத்துக்குரிய ஒரு ஆட்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று போடப்பட்டிருக்கிறது. நித்திய நரகத்தில் போய் வாதிக்கப்பட வேண்டிய நம்ம ஆட்கள். நம்ம எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். நம்ம எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அவருடைய புண்ணியத்தால் நம்மை மீட்டாரே, சுயாதீன ராஜ்யத்திற்குள் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே, விடுதலை ஆக்கியிருக்கிறாரே. நம்ம சொல்கிறேன், இதை எண்ணி நம்மளால் துதிக்காமல் இருக்க முடியாது. இதை அறிந்த பவுல் தான் சொல்கிறாரு, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அவர் வெளிச்சம் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய மீட் பண்ண தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்த உடனே அவர் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கின்றார். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம் தேவன் கிறிஸ்து நமக்காக செய்து வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்வு பரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் தெரியுமா? நான் சொல்ல மற்ற எதுக்கு நன்றி சொல்ல மறந்தாலும் தேவனை ரட்சித்தாரே என்பதை எண்ணி நன்றி சொல்ல மறவாதிருங்கள். நீ சொல்கிற இன்னைக்கு ஏசு மட்டும் நம்ம ரட்சிக்கிறோன்னா நானும் நீங்களும் இந்த இடத்துல இருக்கவே முடியாது, உட்கார்ந்துருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க. நான்லாம் என்னுடைய வாழ்க்கை அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். என்றைக்கோ செத்து போயிருப்பேன். 93ஆம் ஆண்டே எனக்கு மரணம் குறிக்கப்பட்டது. எல்லோரும் நான் செத்துருவோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. 93ஆம் ஆண்டு அந்த மாதிரி போனேன். அந்த இப்படிப்பட்ட என்னை தேவன் சுகம் கொடுத்து மீட்டாரு பாருங்க. 93ஆம் ஆண்டு தான் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். எவ்வளோ விடுதலை தெரியுமா, எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. இதுவரை என் வாழ்வில் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், ஒரு பேரின்பம், இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் எனக்கு கிடைத்தது. அது அன்றோடு இல்லை, இன்றும் என்னுடைய வாழ்வில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆமென். புரியுதுங்களா? அவங்க பாதத்தை தொட்டு முத்தம் கொடுத்தாங்க. நாமும் அப்படி தான் செஞ்சு ஆகணும். ஆனால் சொல்கிறேன், அதை எண்ணி ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை எண்ணி துதியுங்கள், ரட்சிப்பை எண்ணி மகிழுங்கள். கர்த்தரை ரட்சித்தாரே, மீட்டாரே என்று சொல்லி அதை எண்ணி ஸ்தோத்திரம் சொல்ல மறவாதிருங்கள். ஆமென். சத்தமாக சொல்லணும். ஆமென். எல்லாரும் சொல்கிறீங்களா? சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. பத்தாது. நீ எங்க இது போதுங்களா? நீங்கள் சொல்கிற தேங்க்ஸ் இது போதுங்களா? சொல்லுங்க. நன்றி இயேசுவே. திரும்ப சத்தத்தை உயர்த்தி நன்றி இயேசுவே. எதுக்கு நன்றி சொன்னீங்க? என்னை ரட்சித்தீரே, என்னை மீட்டீரே, என்னை காப்பாற்றினீரே, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினீரே. சில நேரத்தில் அந்த சீனில் போனால் தான் நமக்கே தெரியும். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட சீனுக்குள்ள நம்மளை விடல. அழகா தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். கானான் எகிப்து தேசம் என்று சொல்லக்கூடியது பாவ வாழ்க்கைக்கு அடையாளம். பார்வோன் என்று சொல்லக்கூடியவன் பிசாசுக்கு அடையாளமானவன். எகிப்தில் வாழ்ந்த ஒரு காரியம் சிறையிருப்பு, ஜெயிலுக்கு அடையாளமாக இருந்தது. தேவன் அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கி செங்கடலை இவர்களுக்காக பிளந்து வனாந்திர வழியாக நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற நாளமும் விசாலமுமான கானான் என்று சொல்லக்கூடிய தேசத்திற்கு இவர்களை கொண்டு வந்தாரே. ஆமென். இன்றைக்கு நமக்கு கானான் தேசம் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்தவ வாழ்வு. இன்றைக்கு நாம் வாழ்கின்ற கிறிஸ்தவ வாழ்வு தான் தேவன் நமக்கு வாக்களித்த கானான் தேசம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்வுக்குள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கானான் என்று சொன்னால் என்ன? கிறிஸ்தவ வாழ்வு மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு அருமையான பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமான கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய விலாசத்தை கேட்டால் டக்குன்னு சொல்லிடுறோம். இப்போலாம் ஆதார் வந்துருச்சு, டக்குன்னு தூக்கி நீட்டிடுறோம். இப்படி எங்கள் அட்ரஸ் எழுதிக்கன்னு சொல்லிட்டு வந்து நான் இப்போ நம்ம யார், நம்ம எங்கே இருக்கிறோன்னு கேட்டால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்கள் பேர் என்ன, எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு சொல்கிறீங்களோ, அதே போல் ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் யார்,
நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்கள் ஸ்தானம் என்ன என்பது கேட்ட டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவ ராஜ்யத்திற்குள்ளாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொட்டி கிடக்குது. சாதாரண ஒரு இடத்துக்கு தேவன் அவங்களை கொண்டு வரல, கானான் என்ற தேசத்துக்கு கொண்டு வந்தார். திரும்ப சொல்கிறேன், கானான் என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கின்ற இடம், ஆசீர்வாதம் மிதமிஞ்சி இருக்கிற ஒரு இடம். கானான் சொன்னால் தான் கூப்பிடுங்க, பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலம். இது மனிதன் ஆள்கிற ராஜ்யம் அல்ல, தேவன் ஆள்கிற ராஜ்யம். கிறிஸ்தவ வாழ்வு தேவன் ஆள்கிற ராஜ்யம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஏழை கிடையாது. ஆதாமின் தேவன் ஏழை அல்ல, ஆபிரகாமின் தேவனும் ஏழை கிடையாது, ஈசாக்கின் தேவனும் ஏழை கிடையாது, யாக்கோபின் தேவனும் ஏழை கிடையாது, இஸ்ரவேலின் யோசேப்பின் தேவனும் ஒரு ஏழை கிடையாது, தாவீதின் தேவன் ஒரு ஏழை கிடையாது, சாலமோனின் தேவன் ஒரு ஏழை கிடையாது, யோபின் தேவன் ஒரு ஏழை கிடையவே கிடையாது. இவங்க சரித்திரத்தெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா செல்வம் மிதமிஞ்சி இருக்கும், ஏராளம் இருக்கும். ஏனென்றால் தேவன் அவர்களை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலேயே தேவன் அவர்கள் ஒரு செழிப்பின் வாழ்வுக்குள் தேவன் கொண்டு வந்திருப்பார் என்றால், நான் சொல்கிறேன், இன்றைக்கு தேவன் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அவர் இரத்தத்தின் மூலமாக நம்ம மீட்டு ஒரு கானான் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், அந்த வாழ்வு சிறப்பான வாழ்வு, அந்த வாழ்வு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த கானான் தேசத்தை குறித்து படிப்போம். லேவியராகமம் 26 போவோம். நாம் இருக்கின்ற 2 வாழ்வையும் மிங்கிள் பண்ணி பார்த்துக்கிட்டு வரோம். கானான் தேச வாழ்வு அது எப்படி சிறப்பாக இருந்தோ அதை விட சிறப்பானது கிறிஸ்தவ வாழ்வு. போன வாரத்தில் சொன்னேன், நமக்கு விரோதமாக இருக்கின்ற எந்த சக்தியும் நமக்கு செயல்படாது. தேவன் நம்முடைய வாழ்வில் திட்டம் பண்ணியிருந்தால், ஒரு நோக்கத்தை வைத்திருந்தால், அந்த நோக்கத்துக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது என்பதை பற்றியெல்லாம் போன வாரம் நம்ம காமிச்சோம். தேவன் எப்படி காரியத்தை எல்லாம் மாற பண்ணினார், நமக்கு இருக்கின்ற எல்லா பிற்போக்கான காரியத்தையும் முற்போக்காக தேவன் எப்படி மாற்றினார் என்பதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இப்பொழுது லேவியராகமம் புத்தகத்திலிருந்து கானான் தேச வாழ்வை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். லேவியராகமம் மட்டுமல்ல, வேதத்தில் பல இடத்தில் கானான் தேசத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்ம இந்த இடத்துலேருந்து பேசிட்டு வரோம். நாளாக வேறு இடங்கள்லாம் நம்ம போக ஆரம்பிப்போம். 3-4 வசனங்கள் படிக்கின்றேன். 26ஆம் அதிகாரம் 3-4. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். நேரத்தில் பார்க்குறோம், ஏற்ற காலத்தில் மழை உங்களுக்கு பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லக்கூடியது கானான் தேசத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லக்கூடிய கானான் தேசத்தில் தேவன் ஒவ்வொரு நாளும் நம் மீது ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறார், பொழிந்து கொண்டிருக்கிறார். இது சீசனில் வர, இன்னைக்கு மலைகள் சீசனில் வரும். ஆனால் இந்த தேவனுடைய கானான் தேசம் கிறிஸ்தவ வாழ்வில் ஆசீர்வாதம் மழை ஒவ்வொரு நாளும். சிறப்புஞ்சி என்ற இடத்துல என்ன நடக்குமா, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கணுவாங்க எல்லா நாளுமே அந்த ஊரில். ஆனால் நம்ம ஊரில் கிறிஸ்தவ வாழ்விலையும் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு ஒரு சிறப்புஞ்சி மாரி தான். இங்கேயும் என்ன மழை பெய்கிறது, ஆசீர்வாத மழையை தேவன் பெய்ய பண்ணி கொண்டே இருக்கின்றார். பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமியிலே தரித்திரம் தாண்டவமானது. தரித்திரம் ஒரு மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. தரித்திர வாழ்வுக்குள்ளாக தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நற்செய்தி என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் சாபத்திற்கு முடிவு கட்டிவிட்டார். இனிமேல் ஒன்லி பிளெஸிங் மட்டும்தான். இல்லைங்க, ஆசீர்வாதமும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, சாபமும் நம்ம பின் தொடருங்க கிடையாது. ஒன்லி பிளெஸிங் சொல்லுங்க, ஒன்லி ஆசீர்வாதம் மட்டுமே. ஆமென். இந்த சங்கீதம் 23 கடைசி வசனம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். சில ஆங்கில பதிப்பில் ஒன்லி நன்மையும் கிருபையும் மட்டுமே உன்னை, அப்படி நன்மையும் தொடரும் அப்படியே தீமையும் தொடரும் என்று அல்ல. அவர்தான் சங்கீதக்காரன் தெளிவாக எழுதுறாரு, நன்மையும் கிருபையும் மட்டுமே உன்னை தொடர்ந்து வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
தேவ பிள்ளை திரும்ப சொல்கிறேன், நம்முடைய சாபத்தை கல்வாரி சிலுவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்த்து விட்டார். சாபத்துக்கு முடிவு கட்டி விட்டார். படிப்போம், எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். சேர்ந்து படிப்போம். 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை, யாருடைய வேர்வை? இயேசு கிறிஸ்துவின் வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய். சாதாரண சும்மா சொட்டு சொட்டா அவ்வப்போது ஃபேனில்னா வரும் பாருங்க, அந்த டாட்டாக வர வேர்வை கிடையாது. இது இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில் விழுந்தது. கவனிங்க, வேர்வை எதை காண்பிக்கிறது? வேர்வை என்று சொல்லக்கூடியது கஷ்டப்படுவதை காண்பிக்கின்றது. வேர்வை என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய துயரத்தை காண்பிக்கின்றது, வேதனையை காண்பிக்கின்றது. வேதம் சொல்கின்றது, மனிதன் பாவம் செய்த போது அதுவரை அவனுடைய வேலையில் வேர்வை இல்லை, இப்போ வேர்வை அதிகமாகின்றது, வேர்வை வர ஆரம்பிக்கிறது, முள்ளும் குறுக்கும் வளர ஆரம்பித்தது, விளைய ஆரம்பித்தது. எது நிமித்தமாக? மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக சாபம் இந்த உலகத்தையே பிடிக்க ஆரம்பித்தது. அது நிமித்தமாக தான் முள் குறுக்கு எல்லாம் வளர ஆரம்பித்தது. கவனமாக கேளுங்க, இந்த முள் எதை காண்பிக்கிறது? சாபத்துக்கு சமமான ஒரு வார்த்தை. மனிதன் பாவம் செய்தனால் எப்படி இந்த உலகத்துக்கு சாபம் வந்ததோ, சாபத்தினால் மனிதனுடைய வாழ்விலும் சாபம் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. முள் சாபத்தை காண்பிக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இந்த முள்ளை கொண்டு வந்தால் அவர் தலை மேலே வைக்க ஆரம்பித்தார்கள். எருசலேமிலே ஒரு விதமான முள், கிட்டத்தட்ட அந்த முள்ளெல்லாம் நம்ம ஊரில் இருக்கின்ற சின்னது கிடையாது. சொல்கிறாங்க 1.5 அங்குலம் முள்ளாம். ஒரு கொடியில் போகுமா அந்த முள் உள்ள செடி, ஒரு கொடி. அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன நம்ம ஊரில் இருக்கிற அந்த கருவேல முள் அது கிடையாது, சின்ன சின்ன முள்ளாக இருக்குது, அந்த கிடையாது. இது 1.5 அங்குலம் பெருசு செடி. அந்த முள் அதை சுருட்டி இயேசு கிறிஸ்துடைய தலையில் வச்சான். புரியும்? இது அந்த முள்ளே பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரி இருக்குமா, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கூடிய செடி. நற்செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபம் என்று சொல்லக்கூடிய சாபம் நம்முடைய வாழ்வில் வரக்கூடாது என்பதற்காகவே அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையின் மேல் அவர் சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில் நடந்த எல்லாமே நமக்காக, நம்முடைய சார்பில், நமக்கு பதிலாக. இதெல்லாம் நம்ம படணும், நம்ம அனுபவிக்கணும். அது எல்லாவற்றையுமே கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஏற போகிறதுக்கு முன்னாடியே தலையில் முள்முடியை அவர் வாங்கிக்கிட்டார். எல்லாருக்கும் தெரியும், இயேசுக்கு இன்றைக்கி சிலுவை படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், முள்முடியை வச்சுருப்பாங்க. அது எதை காமிக்கிறது? உங்கள் சாபத்தையும் ஏன் சாபத்தையும் இயேசு கிறிஸ்து அன்றே கல்வாரி சிலுவையில் அவர் தலையில் முள்முடி சுமந்தவராக அதை சுமந்து தீர்த்தார். இது என்ன காமிக்குதுன்னா, நீ சுமக்க தேவையில்லை, நான் உன் சாபத்தை என் தலை மேலே சுமந்துட்டேன், இனிமேல் உன் தலை மேலே சாபம் இல்லை. உன் தலை மேலே வரக்கூடிய எல்லா சாபத்தையும் நான் ஏன் தலை மேலே எடுத்துக்கிட்டேன் அப்படின்றார். தலைவர் சொல்லுவாங்க, அவன் தலை மேலே சாபம் இருக்குதுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற வரையிலும் சாபம் இருக்கும். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு நீங்களும் விடுதலையானீர்கள். எந்த விடுதலை? சாபத்திலிருந்து விடுதலையானோம். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடே வேதனை கூட்டார்னு தமிழில் போடப்பட்டிருக்குது. சில ஆங்கில பதிப்புகள் வேர்வையை கூட்டார்னே போடப்பட்டிருக்குது. ஆமென். சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தர் அதோட வேர்வையை கூட்டார், வேதனையை கூட்டார். ஆமென். புரிஞ்சுங்களா? எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம். சாபத்தை அவர் எடுத்துக்கிட்டார். தேவ பிள்ளைகளே, யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி? இதை வச்சுக்க தொட்டுக்க வலிச்சிக்க கிடையாது. வந்து பாருங்க, வரவுக்கும் செலவுக்கும் போக மீதி ஏராளம் மிச்சம் மீதி இருந்தது. எப்போதுமே தேவன் எப்படி மக்களை ஆசீர்வதிக்கிறாரோ எப்படி தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் எப்போதும் ஷார்ட்டேஜ் இருக்காது, குறைவு இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் மிதமிஞ்சி, அவருக்கு பேர் எல்ஷடாய். எல்ஷடாய் என்றால் போதுமானதற்கும் அதிகமானவர், மிகவும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கின்ற கடவுள் நம்முடைய ஆண்டவர்.
5 அப்பத்து 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிட்டார்கள். புருஷர்கள் மட்டும் 5000 பேர், அவங்க மனைவிமார்களை சேர்த்தா 5000 + 5000 10,000. பிள்ளைங்க குடும்பத்துக்கு 2 பேர்னு கணக்கு போட்டால் கூட தோராயமாக 20,000 தோராயமாக 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் தான் இருந்திருப்பார்களே. குறைவான ஆட்கள் இருந்திருக்கவே முடியாது. நான் சொல்கிற அத்தனை மக்களையும் போஷிச்சுட்டு மீதி எடுத்தார்கள். மீதி எத்தனை எடுத்தாங்க? 1 கூடை 2 கூடை கிடையாது, 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். தேவன் காண்பிக்கிறாரு, நீ புலமுன, இது எப்படி ஆகும்? கையில் 200 பணம் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணுற நீ யோசிச்சுக்கிட்டு இருந்த. கடவுளுடைய ஆசீர்வாதம் அங்கே வரும்போது மிச்சம் மீதி உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். 12 கூடையும் எப்படி அது குறைவாக தூக்கிட்டு போகல, அதையும் நிறைவாக தேவன் செய்தார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்வில் இன்றைக்கி நீங்கள் மிச்சம் மீதி எடுக்காதவங்க இருக்கலாம். தொடர்ந்து வார்த்தைகளை கேளுங்கள், வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தை கர்த்தர் மீது வையுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மீது வையுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார் என்பதை பார்த்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன் மீது உங்கள் நம்பிக்கை வையுங்கள். நான் சொல்கிறேன், இப்போ ஷார்ட்டேஜ் இருக்கலாம், குறைவு இருக்கலாம், தானாக உங்கள் வாழ்வில் எப்போதுமே குறைவோடு இருக்க மாட்டீர்கள். ஒரு நாள் உங்கள் வாழ்வில் மிச்சம் மீதி உண்டாகும். இந்த மாதம் எல்லாம் செலவு போக என் கையில் நிறைய இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்வில் வருமானங்களை பெருக்குகின்ற தேவனாக இருக்கிறார். யோபு கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நேராக போவோம். அங்கே யோபினுடைய காரியத்தை பாருங்கள். தேவன் எப்படி மிதமிஞ்சி ஆசீர்வதிக்கிறார் என்பதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். தேவன் எப்போதுமே ஒரு கேரக்டர் அப்படி தான். ஏதோ கேட்டதை மட்டும் கொடுக்குறவர் கிடையாது, கேட்டது குறைவாக கொடுக்குறவர் கிடையாது. தேவன் எப்போ கொடுத்தாலும் மிதமிஞ்சி தான் கொடுப்பார். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு, யாருக்கு? யோபுவுக்கு 7,000 மாடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்க. 7 ஆடு இல்லை, பைபிளில் 7 ஆடுன்னு போட்டிருக்குதா? எத்தனை ஆடுங்க? 7,000 ஆடுகள். நம்ம நினைக்கலாம், என்னங்க ஒரு 10 ஆடு 20 ஆடுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இதை போனால் போதுன்னு சொல்ல, இது பரவாயில்ல, ஏதோ சொல்லலாம். வேதம் சொல்லுது 7,000 ஆடுகள். பாருங்க, ஆடு வளர்க்குறது மட்டும் பெருசு கிடையாதுங்க. சொல்லுவாங்க, ஆட்டுக்கு தீனி போட்டு மாள முடியாதுன்னுவாங்க. அது பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே இருக்குமா பாருங்க. எவ்வளோ பண்ணாலும் எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும் ஆடு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. இந்த இடத்துல பார்க்குறோம் 7,000 ஆடுகள். மனதை விசாலமாக்குங்கள் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தடை செய்யாதே, பெருக்கம் உண்டாக மனதில் முதலாவது பெருக்கம் உண்டாக வேண்டும். உங்கள் வாழ்வில் வளர்ச்சி, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்றால் முதலாவது மனதில் முன்னேற்றத்தை கொண்டு வாருங்கள். தேவன் இருக்கிற ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? அளவற்ற ஐஸ்வர்யம். சொல்லுங்க, அளவற்ற ஐஸ்வர்யம். ஆழம் கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்க, ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யம், முடிவில்லாத ஐஸ்வர்யம், கட்டுக்கடங்காத ஐஸ்வர்யம். ஆமென். கடவுளுடைய ஐஸ்வர்யம், கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று சொன்னாலே தொட்டுக்க வச்சுக்க வலிச்சுக்க கிடையாது. நல்லா சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ரொம்ப கேட்காதப்பா, நீ ஒரு ஆண்டுகிட்ட 100 ரூபா கேட்டீங்கன்னா அவர் 50 ரூபா தான் கொடுப்பாரு. அப்புறமேட்டு தான் நான் நாட்கள் ஆக கொஞ்சம் நான் வளர தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா கடன் கேட்க போன வீட்டில் இருந்து கற்றுக்கிட்டது. யார்கிட்ட கடன் கேட்க போனோன்னா, உனக்கு 1000 ரூபா வேணும்னா 1000 ரூபாய் கேட்காத, அவன் குறைச்சி தான் கொடுப்பான். நம்ம ஊரில் இந்த சேட்டானுங்களாம் இது நம்ம ஊருக்கு விற்க வருவானுங்க பாருங்க. அவங்க நம்ம மைண்டை படித்து வச்சுருக்கிறானுங்க. என்னதான் கேட்டாலும் பெட்ஷீட் வேலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருந்தால் அவன் 1000 ரூபான்னு சொல்லுவான். அவனுக்கு தெரியும் எப்படி ஆனாலும் இவன் குறைப்பான்னு சொல்லிட்டு. சில பேர் பாருங்கள், பாவம் கஷ்டப்படுறேன்னு 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. என்னையும் போல் ஆட்கள்லாம் மாட்டினான்னு வச்சுக்கங்களேன். அநியாயத்தை இப்படி குறைச்சிட்டீங்க பேக்கா. ஒரு சில விஷயங்களை நம்ம பொருள் விலை ஏற்றணும், அதுக்குன்னு அநியாயமாக அவையே அநியாயமாக ஏற்றுறான்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களை பற்றி படித்து வச்சுருக்கிறான். இந்த மக்கள் என்னதான் இவ்வளோ அவன் என்ன பார்க்கிங் பண்ணி கீழே கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை பற்றி அவன் படித்து வச்சுருக்கிறான்.
இதே போல் நம்மளும் என்ன பண்ணுறோம், கடவுள்கிட்ட வந்து என்னென்னா நம்மளுக்கு கடவுள் வந்து பெரிய கந்து வெட்டிக்காரு மாதிரியும், அவர்கிட்ட போய் கேட்டால் 1000 ரூபா வேணும்னா 5000 கேட்டால் தான் 1000 ரூபாவது கொடுப்பார்ன்ற மாதிரி எனக்கு சின்ன வயசில் கற்றுக் கொடுத்தாங்க. ஆகவே தான் பாருங்கள், நானும் பார்த்தீங்கன்னா அதே மனநிலை உடையவனாக இருந்தேன். அந்த பிற்காலத்தில் தான் வேதாகமத்தெல்லாம் திரும்பி படிக்கும்போது, சில விசுவாச பிரசங்களுடைய செய்திகளெல்லாம் கேட்கும்போது, புஸ்தகத்தெல்லாம் படிக்கும்போது விஷயம் புரிஞ்சிச்சு. கர்த்தர் வந்து கஞ்ச பிசுனாரி கிடையாது, கஞ்சூஸ் கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று சொன்னாலே மீனிங் என்ன? அளவற்ற ஐஸ்வர்யம், ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யம், முடிவில்லாத ஐஸ்வர்யம், கட்டுக்கடங்காத ஐஸ்வர்யத்தை உடையவர் நம்முடைய ஆண்டவர். 10ஆம் வசனம் படிக்கிறோம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பிசாசு பொறாமையில் பேசுகிறான் பாருங்க. நிறைய பேர் பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமப்படும் நிறைய பேர் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, அதுக்குன்னு மக்கள் பொறாமப்படுறாங்கன்றதுக்காக நீங்கள் ஆசீர்வாதத்தை வேணான்னு சொல்லாதீங்க. தேவனுடைய எப்போதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தான் ஆசீர்வதிப்பார். மற்றவங்க பொறாமப்படுறீங்களா? மற்றவங்க உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமப்படுறாங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ தான் தேவன் சொன்ன அந்த அந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாஸ்டர் இவங்க என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, அவங்க இப்போ தாங்க தேவன் சொல்கிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் எட்டி வச்சிருக்கிறீங்க. இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. இன்னும் நீங்கள் அடைய வேண்டிய லட்சியங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஆசீர்வாதிக்கப்பட்ட மனிதன் என்றைக்கு பிசாசுக்கு இவன் இடத்தை கொடுத்தாரோ அன்றைக்கு தான் யோபின் வாழ்விலே எல்லாமே குறைய ஆரம்பித்தது. இவர் கொடுத்தார். கர்த்தர் வந்து இவருடைய ஐஸ்வர்யத்தை அளிக்கவில்லை. அன்றைக்கு நேரத்தில் நம்ம யோபுன்னு நம்ம நினச்சாலே, நான் சின்ன வயசில் யோபுன்னாலே பார்த்தீங்கன்னா சில போட்டாலில் அப்பயே பார்த்துல ஆவிக்குறி புஸ்தகம் வரும். யோபுன்னாலே பார்த்தீங்கன்னா அப்படியே கொப்பளமாக இருக்கும். அந்த ஒரு ஓடு இருக்கும், ஒரு சாம்பலில் உட்காந்துருப்பார். எங்களுக்கு படத்தை காமிச்சா யோபுனாலே சாம்பலில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஓடை கையில் வச்சுக்கிட்டு முகம்லாம் கொப்பளமாக இருந்து சுரண்ட ஒரு யோபு தான் பார்த்தோம். ஆனால் இந்த யோபுவை பார்க்கவே இல்லை. கவனிங்க, தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர். தரித்திரம் என்று சொல்லக்கூடிய சிறையிருப்பு, பாவம் என்று சொல்லக்கூடிய சிறையிருப்பு, வியாதி என்ற சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறவர். தேவனுடைய திட்டம் என்ன தெரியுங்களா? அவனுடைய வாழ்வில் அவர் இழந்து போன எல்லாவற்றை காட்ட 2 மடங்கு. 42ஆம் அதிகாரம் போவோம். 42ஆம் அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் பார்த்தோம் 3ஆம் வசனத்தில் 7000 ஆடுன்னு. இப்போ 12ஆம் வசனம் படிக்கிறேன். அதற்கு முன்பாக 10ஆம் வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறவர். நீங்கள் எந்த ஜெயிலில் இருக்கிறீங்கன்னு, சில இடத்துல பாவம், வியாதி, தரித்திரம், சாபம் என்று சொல்லக்கூடிய ஜெயிலில் இருக்கலாம். ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறவர். நீங்கள் அதில் இருக்க மாட்டீர்கள். எப்போதும் அது உங்களுக்கு பர்மனெண்ட் கிடையாது. தேவன் விடுவிக்கிறவர். கர்த்தர் விடுவித்தால் எப்படி இருக்கும்? 12, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கணும், பின்னிலைமை ஆசீர்வதித்தார். இப்போ படிங்க, எத்தனை ஆடு? 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு. அப்பா, இப்போ கேள்வி கேட்க முடியாது. என்ன ஆண்டவரே, சரி 7னா 14 கொடுக்கலாம், நீர் இப்படிப்பட்டவராக இருக்கிற 14,000. வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, யோபினுடைய கஷ்டம் ஒன்லி 9 மந்த், 9 மாதம் தான் கஷ்டப்பட்டாராம். எல்லாரும் சொல்லுங்க, ஒன்லி 9 மாதம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 9 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு ஐ எம் ஆனதர் ஜோப்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எப்போ அவரே 9 மாதம் தான் கஷ்டப்பட்டார், பின்னாடி திருந்திட்டார். தேவனை பற்றி நல்ல எண்ணம் வந்துச்சு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது என்கிற சத்தியத்தை மனதில் நன்றாக புரிந்து வைத்து கொண்டார். வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஆமென். புரிஞ்சுங்களா? தேவன் இப்படி தான் ஆசீர்வாதத்தை நம் மீது பொழிகிறவர். எப்படி பொழிகிறவர்? மிச்சம் மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை பொழிகின்ற தேவனாக இருக்கின்றார். யோபு நினச்சி பாருங்க, கடவுள் எப்படி அவரை ஆசீர்வதித்தார் என்பதை யோசிச்சு பாருங்க. 26 லேவியராகமம் 26 5ஆம் வசனம் படிக்கின்றேன். திராட்சை ஏற்கனவே படித்து காமிச்சு, இருந்தாலும் படித்து காமிக்க. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள்.
நான் இதை பற்றி சொல்லும்போது சொன்னேன், தடையில்லாத வருமானத்தை பற்றி பேசும்போது பேசினேன். இன்றைக்கு சொல்கின்றேன், பிசாசு நம்முடைய வருமானங்களை தடை செய்கின்றான். நம்முடைய பணங்களை தடை செய்ய, நமக்கு வரக்கூடிய பணங்களை பிசாசு தடை செய்கின்றான். கவனமாக்கல தேவ பிள்ளைகளே, பிசாசு ஒரு வழியை உங்களுக்கு அடைப்பான் என்றால், தேவன் 7 வழி இல்லை, 1000 கோடி வழிகளை நமக்காக திறக்கிறவராக இருக்கிறார். ஆமாம். உங்கள் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணுறானா, உங்கள் பிஸ்னஸ்க்கு விரோதமாக சில ஆட்களை ஏவி விடுகின்றானா, உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாக பல காரியத்தை செய்கிறானா. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஒருத்தர் நல்லா இருந்தே பிடிக்காது, மக்கள் பாருங்கள் உடனே செய்வனை வச்சுருவாங்க, மந்திரம் பண்ணிடுவாங்க, பில்லிசூன்யம் பண்ணி விட்டுருவாங்க, எப்படியாவது ஏதாவது பண்ணுறதுக்கு உலகத்துக்கு ஒருத்தருடைய உயர்வு மக்களுக்கு பிடிப்பது கிடையாது. அது மக்களுடைய மனதில் அப்படியே பதிஞ்சிருச்சு. பிடிக்க ஒருத்தர் யார் நல்லா இருந்தாலும் பிடிக்க மாட்டேன்து. கர்த்தர் சொல்கிறாரு, உன் வருமானத்தை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு பிளான் பண்ணுவான், அந்த ஒரு பிளானே சொதப்பலாக முடிஞ்சிடும் அவனுக்கு. தேவன் உங்களுக்காக மனிதன் ஒரு வழியை அடைக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை தடுப்பதற்குன்னு ஒரு வழியை மனிதன் பண்ணலாம். கர்த்தர் உங்களுக்காக இன்னும் 1000 வழியை அவர் கேட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்காக திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேத காலகட்டங்களிலே ஈசாக்கின் வாழ்விலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாக ஆரம்பித்தது. சாதாரண பஞ்சம் கிடையாது. வேத காலங்களில் பெரிய பெரிய பஞ்சங்களை நம்முடைய முன்னோர்கள் சந்தித்தார்கள். சாதாரண பஞ்சங்களெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு 30 வருடம் 40 வருட காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பஞ்சத்தெல்லாம் மக்கள் சந்தித்தது கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. நம்முடைய தாத்தா பாட்டிகள்லாம் பல பஞ்சங்களெல்லாம் பார்த்துருக்குறாங்க. நம்ம அதிகமாக பஞ்சங்களை பார்க்காம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? என்ன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. அப்போ தான் ரொம்ப ஒரு கஷ்டம். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் கஷ்டமாக, ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் நல்லா தான் இருந்தாங்க. சொல்லக்கூடிய ஒரு இந்த சோமாலியா நாடு மாதிரிலாம் மக்கள் மிகப்பெரிய பஞ்சத்தெல்லாம் மக்கள் அனுபவிக்கலை. நம்ம இலங்கை தேசத்தில் பல விலைவாசிலாம் பல காரியத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நம்ம ஊரில் அவ்வளோலாம் நடக்கலை. பெரிய பெரிய பஞ்சத்தெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோமா? நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, ஒரு பெரிய ஒரு 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க ஐயா, எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நாங்கள் பெரிய பெரிய பஞ்சத்தெல்லாம் பார்த்துருக்குறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட பஞ்சத்தெல்லாம் பார்த்துருக்கிறீர்களா? இல்லை. ஆனால் நம்முடைய தாத்தா பாட்டிங்களும் பார்த்துருக்குறாங்க. வேதத்தில் வாழ்ந்த முன்னோர்களும் பல பஞ்சங்களெல்லாம் அவர்கள் பார்த்துருக்குறாங்க. அதில் ஈசாக்கு அவங்க அப்பா ஆபிரகாமும் தன்னுடைய வாழ்வில் பஞ்சத்தை பார்த்தவர், அதிலிருந்து வெளியே வந்தவர் அழகா. இப்போ அவங்க பையனுடைய வாழ்விலும் ஒரு பெரிய பஞ்சத்தை பார்க்கிறார்கள். என்ன பஞ்சம்? பண கஷ்டம் என்ற பஞ்சம். அன்றைக்கு இடத்துல பாருங்கள், மக்கள் பஞ்சம்னு வந்தாலே மக்கள் சொல்ல, கர்த்தர் தாங்க இந்த பஞ்சத்தை அனுப்புன்னு. எப்போ பார்த்தாலும் கர்த்தர் மேலே பழிய போட்டுடுறாங்க. ஏதாவது கஷ்டம் வந்தால் கர்த்தர் தாங்க. எதுக்குங்க அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு? அவர் நல்லவருங்க. உங்கள் வாழ்க்கையில் சில பிற்போக்கான காரியம் நடக்குதுன்னா உடனே கர்த்தர் தான் சொல்லி அவர் மேலே பழிய போடாதீங்க. கர்த்தர் நன்மைக்கு மட்டும்தான் கர்த்தர் காரணர். உங்கள் வாழ்வில் நடக்க எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணர் அல்ல. மனதில் கொண்டு போய் நல்லா பதிய வச்சிடணும். கிறிஸ்துவ உலகமா ஏதாவது தப்பு உடனே கர்த்தர். நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கிறார், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் பண்ணுறாருன்னு கர்த்தர் மேலே பழி, கர்த்தர் தாங்க இதெல்லாம் பண்ணுறாரு, கர்த்தர் தாங்க இதை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம ஊரில் ஒரு ஆசாமி இருக்குது. நம்ம ஊரில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பிடிச்சி எப்போ பார்த்தாலும் கர்த்தர் மேலே பழியை போட்டுருவார். அவரை ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள். தேவ பிள்ளைகள், கர்த்தர் செய்கிறவர் கிடையாது, கர்த்தர் நன்மைக்கு காரணர். மக்கள் அவங்க யோபு போல அவங்களா போய் மாற்றுறது கர்த்தர் அனுமதி கொடுப்பாரு ஒழிய கர்த்தர் அதை செய்வது கிடையாது. 27ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் போய் 26 ஆதியாகமம் 26 ஒரு சில வசனங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. தேவ பிள்ளைகளே, பண கஷ்டத்துக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. பார்க்க சொல்லுங்க, உங்கள் வாழ்வில் வர எந்த பிரச்சனைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
நிறைய கிறிஸ்தவ மக்கள் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் 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 தான் அங்கே இதெல்லாம் பண்ணுறாரு. ஒரு நாளும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் சொல்கிறேன், உங்கள் வாழ்வில் நடக்கிற பிரச்சனைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு பாவத்தினால் பிசாசு வந்தபடி பாவத்தினாலும் பிசாசினாலும் தான் இந்த உலகத்திலே பண கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் விபரீதங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒழிய கர்த்தர் அதற்கு காரணர் கிடையாது. இப்போ நம்ம விசுவாசம் இப்போ எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு பஞ்சத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தை கொண்டு வந்தாலும் தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். தேவன் என் ஆசீர்வாதத்துக்கு காரணராக இருக்கிறார், என் நன்மைக்கு காரணராக இருக்கிறார். இந்த ஊரில் பஞ்சம் கஷ்டம், எல்லாரும் கிளம்பி எகிப்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அண்ணாச்சியும் யார் ஈசாக்கும் எகிப்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஒரு விஷயம் சொல்கிறேன், பண கஷ்டங்கள் பிரச்சனைகள் அங்கலாய்ப்பு வர நேரத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் வேறு எங்கேயும் போகல, கர்த்தர் அங்கே தான் இருக்கிறாரு. கர்த்தர் ஈசாக்கை தேடி வர்றாரு, ஈசாக்கிட்ட பேசுகிறாரு. வந்து கர்த்தர் பிரச்சனை கர்த்தர் கைவிட்டுட்டாருங்க அப்படின்வாங்க. இல்லை, கர்த்தர் அங்கே தான் இருக்கிறாரு. சில போராட்டங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை விட்டு போயிட்டாருங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு. உங்கள் கூட இருந்து உங்கள் உயர்வுக்கான உங்கள் முன்னேற்றத்திற்கான பல ஐடியாக்களோடு கர்த்தர் அங்கே தான் இருக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, இந்த நெருக்கடியிலே கர்த்தர் எப்படி விடுதலையாக்குகிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். சில இடத்துல பாருங்கள், சிலருக்கு நெருக்கடி வந்தாலே தப்பாக எடுத்துக்கூடாது. சில இடத்துல மனைவி மாருங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. சில இடத்துல வந்து நெருக்கடி வந்தாலே புருஷன் மாருங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. பார்த்துறீங்களா? சில கஷ்டம் வரும்போது கூட இருக்கிற ஆட்கள்லாம் அப்போ தான் கைவிட்டு ஓடி போயிடுவாங்க பாருங்க. கஷ்டம் வந்தாலே நண்பர்கள், நம்ம தேவைன்னு ஒன்று வந்தாலே நண்பர்கள் ஃபோன் அந்த பக்கம் வரவே வராது. எங்கப்பா போனார்? சில உறவினர்கள் எட்டியே பார்க்க மாட்டாங்க. கஷ்டப்படுற நேரத்தில் பாருங்கள், நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சுக்குள்ளே சில உறவினர்கள் அந்த பக்கம் எட்டியே அட போனால் இந்த பயப்புள்ள காசை கட்டிச்சு என்ன பண்ணுறது, நம்ம வந்து அதுக்கு செலவுக்கு இதுக்கு செலவுக்கு வச்சுருக்குறோம், இந்த நேரத்தில் வந்து இவன் வந்து கேட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா, கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள் கூட சில நேரத்தில் நம்ம விட்டு ஓடி போய் விடுவார்கள். இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. ஏங்க நான் சொல்கிறது உண்மையாக பொய்யுங்களா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? என்ன அமைதி? நடக்குதா இல்லையா? நடக்குது. கஷ்டப்படுற நேரத்தில் வந்து ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், நாம் கஷ்டப்படும் போது நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகவில்லை. நம் தேவன் சொல்ல, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடவில்லை. கஷ்டத்தில் கூட அவர் நம்மை விட்டு விலகி போவதே இல்லை. சொல்லுங்க பக்கத்தில், கஷ்டத்துலேயும் கர்த்தர் உங்களை விட்டு கைவிடாதவர். கர்த்தர் சொல்றார், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன் கூட தான் இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூட தான் இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போதும் நீ வேகாதிருப்பாய். ஆமென். நீங்க பார்த்துக்க. அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். கஷ்ட நேரத்தில் பிரச்சனை நேரத்தில் கர்த்தர் உங்களை விட்டு ஓடுறவர் கிடையாது, உங்கள் கூடவே இருந்து அதிலிருந்து உங்களை காப்பாற்றுகிற தேவன். இப்போ கர்த்தர் வந்து வார்த்தைகளை கொடுக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு ஏதாவது ஜும்பாலாம் போட்டுட்டு இருக்க மாட்டார். டிஷ்ஷனையும் அந்த இடம் ஃபுல்லாகவே 500 ரூபா கட்டாக வந்துடாது. இல்லை இந்த பக்கம் டிஷ்ஷனையும் உங்கள் கழுத்தில் காதலெல்லாம் அப்படியே எவ்வளோ நகைப்பா வந்துடு வரவே வராது. நல்லா புரிஞ்சு. கர்த்தர் இந்த மாதிரிலாம் சங்கர் பட கிராஃபிக்ஸ் மாதிரிலாம் டக்கு டக்குன்னு அப்படியே கிராஃபிக்ஸ் பண்ணி அவங்க அப்படியே எல்லா இடத்துலையும் போட்டுற மாட்டார். தேவன் உங்களுக்கு உதவி செய்யணும்னா முதல்ல வார்த்தையை தான் கொடுப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. வேறு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் தப்பு, வேதத்துக்கு புறம்பான காரியங்கள். தேவன் செய்வார் என்றால் என்ன செய்வார்? வார்த்தையை கொடுப்பார். இப்போ ஈசாக்கிட்ட தேவன் வராரு, பண கஷ்டம் பஞ்சம் அந்த மாதிரி கஷ்டத்தில் வந்து
கர்த்தர் வந்து ஈசாக்கு முன்னாடி தோன்றி, மகனே இதை எடுத்துக்க அதை எடுத்துக்கன்னு சொல்லல, வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தையை கொடுக்கிறார்? அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். என்ன சொல்றாருன்னா, இந்த கஷ்டமான நேரத்தில் எல்லாரும் செய்கிறது போல செஞ்சுக்கிட்டு இருக்காது அப்படின்றார். அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? கஷ்டம் பிரச்சனை ரொம்ப இடுக்கலான ஒரு பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணோம்னா எல்லாரும் செய்கிறது போல செய்ய ஆரம்பிச்சிருவோம். பார்த்துருக்கீங்களா? நிறைய விசுவாசிங்க பண்ணுற சில நேரத்தில் வந்து ஒரு தப்பான ஒரு காரியம் என்னென்னா, மற்ற மக்களை போல வாழ ஆரம்பிச்சிருவோம். சில நேரத்தில் வந்து பி டிஃப்ரெண்ட், வித்தியாசமாக இருங்க, மற்றவர்களை போல வாழாதீங்க. பல கஷ்டம், பல பிரச்சனை, பல போராட்டங்கள், பல வேதனைகள் எல்லாருக்கும் ஒரு போல் நமக்கு வரும். அவர்கள் வேறு வழிகளை கையாளுவார்கள், நம்ம வேறு வழிகளை கையாள வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, வார்த்தையின் வழியில் தேவன் வராரு, நான் உன் கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். 12ஆம் வசனம் படிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த தேசம்? கர்த்தர் சொன்னார்ல, இந்த தேசத்தில் குடியிரு, ஓடி போகாத, உலக மக்கள் போகிற வழியில் போகாத, அவர்களை பின்பற்றாத, நான் சொல்கிற வார்த்தை கேட்டு இங்கே குடியிரு, இந்த இடத்துல இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, வாசம் பண்ணுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சில ஐடியாக்களையும் தேவன் ஈசாவுக்கு கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வந்து சில பைபிளில் வந்து சில ரெக்கார்ட் மட்டும்தான் இருக்குது, சில ரெக்கார்ட்லாம் பைபிளில் இல்லை. இது என்னுடைய உள்ளத்தில் தோன்றது சொல்கிறேன். சில இடத்துல வந்து ஈசாக்கு தேவன் சொல்லிப்பா, இங்கே இப்போ விதைப்பா, இந்த இடத்துல இதை பண்ணுப்பா, இந்த இடத்துல சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கலாம். என்னோட வேதம் சொல்கின்றது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன், கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த தேசத்தில் விதை விதைப்பதற்கான எல்லா ஆலோசனையும் கர்த்தர் கொடுத்துருக்கலாம். வார்த்தையின்படி சொல்கிறேன். என்னுடைய யூகமாக இருந்தாலும் நான் ஏதோ கப்சா இல்லை, அதே வார்த்தையிலேருந்து எடுத்து தான் என்னுடைய யூகத்தை சொல்கிறேன் இல்லையா, சும்மா சொல்ல வரவில்லை. விதைக்கிறதுக்கு தண்ணீர் வேண்டுமே, நம்ம யோசிச்சிருப்போம், என்ன தண்ணீர் வேணுமே. இப்போ அது கூட கர்த்தர் சொல்ல, இந்த இடத்துல போய் தோண்டுப்பா, கர்த்தர் காண்பிக்கிற இடத்துல போய் தோண்ட ஆரம்பிக்கிறார். பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிக்குது. வானத்துலேருந்து தண்ணி வரல, மழை நம்பி இல்லை. இப்போ கர்த்தர் எங்கேருந்து கொண்டு வர, மேலேருந்து இல்லை, பூமியிலிருந்து கர்த்தர் மழையை தண்ணீரை கொண்டு வருகிற சுரக்கும் நீரூற்றுகளெல்லாம் உண்டாக ஆரம்பிக்கிறது. தேவ பிள்ளைகளே, பொல்லாத மனிதர்கள் அப்பயும் வராங்க, தடுத்து போடுறாங்க. இப்போ பாருங்க, இன்னொரு இடத்துல போய் குழி வெட்டுற, அங்கே தண்ணீர் வருது. இன்னொரு இடத்துல போகிறார், அங்கே தண்ணீர் வருது. இவர் போய் எங்கெங்கெல்லாம் கடவுள் கொடுக்குற ஆலோசனைப்படி பண்ணுறாரோ அங்கெல்லாம் நீரூற்றுகள் புறப்பட்டு வருகின்றது. பைபிள் படம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, எங்கெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் வருதோ அங்கே கூடவே என்ன வரும், மக்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமையும் படுவாங்க. பொறாமைப்பட்டால் பயந்துடாதீங்க. ஐயோ அந்த பொறாமைனே நான் சொல்கிறேன், யார் பொறாமைப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, யாராவது கண்ணு வச்சாங்கன்னா அந்த கண்ணு தான் நல்ல கண்ணாக மாறும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நம்ம அவன் கண்ணு வச்சுட்டானே, அவன் கண்ணு வச்சுட்டானே, கண்ணு வைக்கிட்டோம். பைபிள் போட பொறாமையோ எலும்புரிக்கின்னு போடப்பட்டிருக்குது. கண்ணு வைக்கிறவனா எப்படி கண்ணு வைக்கிறான்? பொறாமையில கண்ணு வைக்கிறான். அப்போ டேஞ்சர் யாருக்கு? அவனுக்கு தான் டேஞ்சர். உங்களுக்கு டேஞ்சர் கிடையாது, உங்களுக்கு ஆபத்து இல்லை. பக்கத்தில் உங்களுக்கு ஆபத்து இல்லை. சில பேர் வீட்டுக்கு வந்து சுற்றி போடணுப்பா, என்ன சுற்றி போட்டாலும் ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாது. அந்த கண்ணு இந்த கண்ணு நாய் கண்ணு அதெல்லாம் டேஸ் 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 டேஸ். யார் உங்களை எந்த கண்ணு வச்சாலும் உங்களை ஒன்றும் பழிக்காது. எவன்லாம் கண்ணு வைக்கிறோம் அந்த கண்ணுக்கு தான் டேஞ்சர்.
அப்போ புரிஞ்சு நான் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? சில பேர் சில பேர் மற்றவங்க பொறாமப்படுவாங்கன்னு இவங்க நம்ம சொல்லுவாங்க, வேண்டாங்க அவங்க பார்த்து இப்படி பண்ணிட்டா என்ன போய் இவங்க பார்த்து. திரும்ப சொல்கிறேன், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வர ஆரம்பிச்சிச்சுன்னா மற்றவர்கள் அதெல்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவு தான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பஞ்சத்தின் மத்தியிலையும் பணக்காரனாக்குகின்ற தேவன் நம்முடைய ஆண்டவர். பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்க, பஞ்சத்திலையும் பணக்காரனாக்குவார். ஆமென். எல்லாரும் ஓல இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க, டவுனில் இருக்கிறாங்க. ஆனால் இவர் லைஃப் பாருங்கள், ஈசாக்கின் வாழ்வு பைபிளை படுப்பதுக்கு வர 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 விருத்தி அடைந்து, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண, வர வர விருத்தி அடைந்தோன்னா இரட்டை கிளவியில் பேசப்பட்டோம், அப்படியே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு காரியம். தேவன் அப்படி தான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ச்சியான பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதங்கள். ஆமென். இன்னொரு இடத்துக்கு போவோம், 26க்கு போவோம். லேவியராம் 26. ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வழியிலே ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். நான் குறுக்கு வழியை போதிக்கல, தேவ வழிகளை போதித்து கொண்டிருக்கிறேன். 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போவோம். அங்கு கர்த்தர் கானானின் ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி படிப்போம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். இது கானானின் பிளெஸிங், கானானின் ஆசீர்வாதம். சத்துருக்களை துரத்துவீர்கள். ஒரு காரியம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. உங்கள் சத்துருக்களை கர்த்தர் துரத்துவார் என்று போடவில்லை. பக்கத்தில் திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் துரத்துவார் என்று போடவில்லை. ஆண்டவரே எப்படியாவது துரத்துங்கிறதாவே. நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் துரத்த மாட்டாரு. என்ன பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், கானானுக்குள்ள கர்த்தர் வேலை செய்கிறது கிடையாது. கானானில் இப்போ நீ இறங்கி வேலை செய்யணும். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். கர்த்தருடைய அதிகாரம், வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால், கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் உங்கள் சத்துருக்களை துரத்த முடியும். பாட்டு பாடல, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். சின்ன ஒரு தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஜெயித்தவருடைய விஷயம் என்ன தெரியுங்களா? மனதில் கொண்டு போய் வைத்து கொண்டார். தேவன் பெருசா, கோலியாத்து பெருசா? தேவன் பெரியவர். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை பிடித்து கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு அரக்கன் கோலியாத்தையே ஜெயித்து கலங்கான்றார். தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்வில் கூட நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். அது எவ்வளோ பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் நீங்கள் அவனை பார்த்து பயப்படுங்க. நான் சொல்ல, எந்த பிரச்சனையும் உங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, பிரச்சனையும் தேவனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, இதை விட தேவன் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர். பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆமென். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். சொல்லுங்க, பெரிய பர்வதமே, பெரிய பிரச்சனையே, பெரிய கஷ்டமே, நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். புரிஞ்சுங்களா? நீங்கள் பாட்டு அப்படி இப்படி எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லை. மனசில் கொண்டு போய் விதையுங்க. தேவனுடைய வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். கர்த்தர் துரத்த வேண்டியது கிடையாது. பாருங்க, நீங்கள் தான் ஆவிக்குரிய போலீஸ்மேன். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நல்லா, நீங்கள் ஒரு போலீஸ்மேனுங்க. சாதாரண போலீஸ்மேன் கிடையாது, புரியுதுங்களா? ஸ்பிரிச்சுவல் போலீஸ்மேன். ஆவிக்குரிய, சொல்லுங்க, ஆவிக்குரிய போலீஸ்காரங்க நீங்கள். ஆமென். அதாவது லோ கேட்டகரியில் இருக்கிற போலீஸ்காரங்க கிடையாது, ஹையர் பதவியில் இருக்கிற போலீஸ்காரங்க, ஆவிக்குரிய போலீஸ்காரங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, எதுவா இருந்தாலும் நீ துரத்து. வியாதியை நீ துரத்து, பலவீனமா நீ துரத்து. எப்படி துரத்துறது? தேவனுடைய வார்த்தையை கொண்டு. ஆமென். சரி, தேவனுடைய வார்த்தையை கொண்டு எதை வச்சு துரத்துறது? உங்கள் நாவை எடுத்து உங்கள் நாக்கில் தேவனுடைய வார்த்தையை வைத்து அதை பேச வேண்டும். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் போய்க்குங்க. யாக்கோபு
1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியில் ஒன்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்குமே. நாவை அடக்கி தேவ வார்த்தைக்குள்ளாக உங்கள் நாவை கொண்டு வாருங்கள். புரிந்ததுங்களா என்ன சொல்றேன்னு? நாவை அடக்குங்கள். நாவை தேவனுடைய வார்த்தையால் அடக்குங்கள். கண்டதை பேசாதீங்க, கண்டதை பேசுங்கள். ஹலோ சொல்லுங்க, கண்டதை பேசாதீங்க, கண்டதை பேசுங்க. குழப்பமா இருக்குல்ல? திரும்ப சொல்லுங்க, கண்டதை பேசாதீங்க, கண்டதை பேசுங்க. என்னைய பாருங்க, கண்டதை பேசாதீங்க, கண்டதை பேசுங்க. தேவனுடைய வார்த்தையில் கண்டதை பேசுங்க, கண்டதை பார்த்து பேசுங்க. சும்மா மற்றவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் சொல்லி பேசாதீங்க. பைபிளில் போடப்படும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்ப உங்கள் அதிகாரம் எப்படி வெளியே வரும்? நாவின் மூலமாக வெளியே வரும். தேவன் அதிகாரத்தையும் வல்லமையையும் சக்தியையும் தேவன் நம்முடைய நாக்கில் கொடுத்து அவருடைய வார்த்தையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தையை எடுத்து நம்முடைய நாவில் வைத்து இப்போ நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். பைபிளில் போடப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பெரியதும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவர் சொல்ற வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், நீ கிளம்பிப்போ. நான் சொல்கிற போய் பிசாசு துரத்து, அதை துரத்து, இதை துரத்து. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். புரிஞ்சுச்சிங்க நான் சொல்லிடுறேன்னா? அவருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசு கிறிஸ்து இப்போ நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தில் அதை வைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் அதிகாரம் உள்ளவர்களாக பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு க்ளூ கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தை வைத்து அதிகாரத்தை பயன்படுத்த சொன்னார் பாருங்க. அப்படியே பயன்படுத்தின புஸ்தகம் தான் அப்போஸ்தலர் புஸ்தகம். முதல் ஒருத்தர் வரான், சப்பானி வரான் பாருங்க. இவங்கள்ட்ட கேட்குறான், ஏதாவது கிடைக்குமா? அவங்க சொல்கிறாங்க, ஓன்ட்ட கொடுக்குது எங்கள்கிட்ட காசு இல்லை, ஆனால் எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. தேவன் நாமத்தை பயன்படுத்துகிறாங்க, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பெரிய அற்புதம். பிறவியிலிருந்து சப்பானியாக கடந்த ஒருத்தன் இப்போ எழுந்துச்சு நடந்து குதித்து அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் உள்ளே போனான்னு வேதத்தில் நாம் படிக்கின்றோம். ஆமென். ஒரு தடவை அதிகாரிகளும் சொல்கிறாங்க, நாமத்தை பேசாத, இந்த நாமத்தை கூறாத. அவங்க சொல்கிறாங்க, எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இந்த மாதிரி அதிகாரிகள் அப்படி பண்ணுறாங்க, உம்முடைய நாமத்தினால் அற்புதம் அடையாளம் நடக்கும்படி செய்யணும்னு சொல்கிறாங்க. பயங்கரமான அற்புதம் அடையாளங்கள்லாம் முதல் நூற்றாண்டு திருச்சபையில் நடக்க ஆரம்பித்தது. நான் சொல்கிறேன், அதே அதிகாரத்தை இன்றைய கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் துரத்துங்க, பிரச்சனையை துரத்துங்க, கஷ்டங்களை துரத்துங்க. ஆமென். புரிஞ்சுங்களா? சில பேர் பாருங்கள், நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே என்னையா பார்த்துட்டு சும்மா இருக்கிறீரே அப்படின்ட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ சஞ்சலப்படுறேனே, கர்த்தரை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வந்து எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தரை பார்த்து அழாதீங்க. நல்லா சொல்லுங்கள், உங்கள் தேவைக்காக கர்த்தரை பார்த்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் பேசாத வர தேவன் சொல்கிறாரு, நீ பேசாத வர என்னால் கிரியை செய்யவே முடியாது. ஏனென்றால் கானான் என்று சொல்லக்கூடிய தேவராஜ்யமானது எப்படி இயங்குகிறது என்றால், நீங்கள் பேசணும், பேசுனா காரியம் நடக்கும் என்பதுதான் தேவராஜ்யத்தின் விதி, சட்டம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இயங்குகிறது? நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுக்கணும், உங்கள் வாயில் வைக்கணும், நீங்கள் பேசணும். பேசும்போது பரலோகம் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கும். இன்னொன்று சொல்லட்டுங்களா? பரலோகம் மட்டுமல்ல, நரகம் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் சில பேருடைய வாழ்க்கையில் ஏன் அசம்பாவிதம் நடக்க தெரியுமா? சிலருடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை நடக்க தெரியுமா? கஷ்டம் நடக்க தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. அவங்க வாயை திறந்து பேசுனாங்க. இருளின் அதிபதி அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சானா, நீ தானப்பா கூப்பிட்ட, நீ தானப்பா சொன்ன, நீ தானப்பா. யோபு எப்படி
வாயால் கெட்டு தான் நான் பயந்த காரியம் எனக்கு நேருக்கு அடிக்கடி கன்ஃபஸ் பண்ணான். என்னது பண்ணான்? ஒருவேளை 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 நிறைய நம்ம கூட அப்படி தான். ஒருவேளை எப்படி ஆச்சு என்ன பண்ணுறது? காரில் போயிட்டு இருக்கிறோம், பின்னாடி வந்து டம்முன்னு ஒருத்தன் மோதுனா என்ன நடக்கிறது? பைக்கில் போயிட்டு இருக்கோம், இன்னொருத்த வந்து வேகத்தில் மோதுனா. இங்கே நமக்கு வண்டியை எடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்? கன்ஃபஸ் பண்ணிட்டு போகிறோம். போகும்போது வேற பத்திரமா போயிட்டு வாங்க. சில பேர் சொல்கிறது பத்திரன்ற வார்த்தையிலேயே வராத பயம்லாம் சில நேரத்தில் வர ஆரம்பிக்கும். பத்திரமா போயிட்டு வாங்க. அது என்ன பத்திரமா போயிட்டு வாங்க? இங்கே நல்ல வார்த்தை தானேங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், தைரியமாக போயிட்டு வாங்கன்னு அனுப்புங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும். சில நம்ம பேசுகிற வார்த்தையே கொஞ்சம் மாற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ஹலோ, அன்றைக்கி பெண்கள் சொல்லுவாங்க பத்திரமா போயிட்டு வாங்க. இனிமேல் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லாதீங்க. வேற எப்படிப்பா சொல்கிறது? கர்த்தருன் போக்கை மரத்தை முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். தைரியமாக போயிட்டு வாங்க. வெற்றி நம்முடையதே, சுகம் நம்முடையதே, போகிற காரியம் ஜெயமாக நடக்கும். போயிட்டு வாங்க. ஹலோ, எல்லாம் எங்கே இருக்குது? இப்போ விசுவாசிங்க வாழ் கிடக்கிற அசம்பாவிதலுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பேசின வார்த்தையை இப்போ பிசாசு எடுத்து நம்முடைய வாழ்வில் விளையாட ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறேன், கர்த்தர் அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுத்து விட்டார், கொடுக்க போகிறார் என்று அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து விட்டார். இப்போ வியாதியை பார்த்து நம்ம பேசணும். புரியுதுங்களா? நம்ம வியாதியை பார்த்து பேசணும்னா வியாதியை பற்றி பேசியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் என்னப்பாச்சு இந்த வியாதி? நானும் யூடியூப்பில் பார்த்தேன் பாஸ்டர், இந்த வியாதியை பற்றி இவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க. முதல்ல ஏதாவது வந்துச்சா யூடியூப் முதல்ல செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருங்க. நீங்கள் ஏதாவது க்யூர் பண்ணணும்னு சொல்லி கண்டது கிடையாது பார்த்தீங்கன்னா 100 பேர் ஆலோசனை சொல்லுவான். எதை ஃபாலோ பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இதை 21 நாள் கடைப்பிடிங்கன்னு வாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறத கேட்டு 21 நாள் 21 அதுக்கு முன்னாடி நீங்கள் காலியாக போயிடுவீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வியாதியை பற்றி பேசாதீர்கள், வியாதியை பார்த்து பேசுங்கள். இயேசு நாமத்தில் வெளியே போ என்று பேசுங்க. ஒருத்தர் கேட்டார் பாருங்க, எங்கள் வியாதியை பார்த்து பேச சொல்கிறீங்களே, அதுக்கு காதா இருக்குது வியாதிக்கு, அதை பார்த்து பேச சொல்கிறீங்க. சில பேர் இப்படி பேசணும்ல இந்த குசும் பிடிச்ச ஆட்கள் இருக்கிறாங்க. வேணுங்கன்னு கேட்பான், அதுக்கு நான் வியாதிக்கு நான் காதா இருக்குன்னு கேட்பாங்க. வந்து நான் கேட்குறேன், அத்தி மரத்துக்கு நான் காதா இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை பார்த்து சபிச்சாரு. நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்து காற்றை பார்த்து இறையாதே அமைதியில் காற்றுக்கு நான் காதா இருக்குது, இல்லை புயலுக்கு நான் காதா இருக்குது? நான் கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வியாதிக்கு பின்னாடி இருக்கிறான் பாருங்க ஒருத்தன் பிசாசு, அவனுக்கு காது இருக்குது. அழிவின் வேலைகள்லாம் எங்கே பிசாசு செஞ்சுட்டு அந்த அழிவின் வேலைகளுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து செயல்பட்டு இருக்கிறான், அவனுக்கு காது இருக்குது. பார்த்து பேசுங்க. அவன் ஓட ஆரம்பிப்பான். இந்த பக்கமே எட்டி பார்க்கக்கூடாதுன்னு அவன் வந்து இந்த பக்கமே வரக்கூடாதுப்பா, அவ்வளோ நம்ம தொலைஞ்சோன்னு சொல்லி அவன் ஓட ஆரம்பிப்பான். வந்து அங்கே தேவ பிள்ளைகளே, இயேசுவை போல் அதிகாரம் உள்ளவர்களாக பேச ஆரம்பியுங்கள். கானான் தேச வாழ்விலே உங்கள் சத்துருகளை துரத்துவீர்கள். நீங்கள் நம்ம தான் அந்த காரியம் செய்யணும். சரீரத்தை பார்த்து பேசுங்க. சரீரமே ஒழுங்காக செயல்படு. ஹார்ட் ஏசு நாமத்தில் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகு. நுரையீரலை இயேசு நாமத்தில் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகு. என் கல்லீரல், மண்ணீரல், குடல்களே, என்னுடைய கிட்னியே, என்னுடைய சதைகளே, என்னுடைய நரம்பே, எலும்பே இயேசு நாமத்தில் சரியா இயங்கு. ஆமென். முடிய வெள்ள முடி வராமல் எங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு இதாக தான் தோணும். ஆனால் நீங்கள் பேசி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். புரிஞ்சுலாம் சொல்லிட்டு இருக்கிறோன்னு, நீங்கள் தான் அவைகளை எடுக்கணும், நீங்கள் தான் சொந்தம் பாராட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த காற்றை பார்த்து இறையாதை அமைதலாருன்னு சொன்ன உடனே சீசர்களை பார்த்து கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவங்கள பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஏன்பா, நான் பேசுறது போல நீங்கள் பேச வேண்டியதானே? இந்த பிரச்சனை நீங்கள் டீல் பண்ணிருக்க வேண்டிய, தூங்க விட்டுருக்க வேண்டியதானே? ஐயா, நான் ஒழுங்காக தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் என் தூக்கத்தை கிளப்பாமலே நீங்கள் விரட்டி இருக்கலாமே, நீங்களே செஞ்சுருக்கலாமே. ஹலோ, பக்கம் சொல்ல, நீங்களே ஜெபிச்சிருக்கலாமே. சொல்லுங்க பக்கத்தில், நீங்களே ஜெபிச்சிருக்கலாமே. ஹலோ,
இதுக்கு வேற பாஸ்டர் தூங்கிட்டு இருக்கும்போது யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம். அதிகாரம் ஃபாதர் போறவர்ல, அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தின், ஆளுவோம் பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையுமே தேவன் அதிகாரத்தை நம்முடைய கையில் கொடுத்து விட்டார். யாரும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் நாவில் இருக்கிறவர்களும் நீங்கள் பிரச்சனையை பார்க்க முடியாது. என்ன பிரச்சனை நீங்கள் எடுத்து பயன்படுத்தாமல் இருக்குதுங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. வியாதியே பண தேவையே நீ எங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். எங்கள் காசா பணமா வாயை திறந்து பேசவும் சொல்கிறோம், ஈஸியான வேலையை செய்ய சொல்கிறோம். நீங்கள் கஷ்டமான வேலையாக இருந்தால் கொடுங்கன்றீங்க பாருங்க. 7 நாள் உபவாசம் கூட்ட வைக்கிறேன்னா வந்துடுவீங்க. சில சபையில் நடக்குது பாருங்க. பாஸ்டர் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, சில சபையில் 40 நாள் உபவாசம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? வச்சாலும் வருவீங்க, 40 நாள் உபவாசம் வச்சாலும் வருவீங்கள, இந்த மாதிரி காரியம்லாம் செஞ்சுருவீங்க. ஆனால் எளிமையாக நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன், என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீர்கள். கானான் தேசம் உள்ளே போகும்போதே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீங்கள் உள்ளே போனதுமே உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். ஆமென். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற எந்த ஒரு பிற்போக்கான பிரச்சனையும் கிறிஸ்தவ வாழ்வுன்னு சொல்லக்கூடிய கானான் வாழ்விலே நீங்கள் உங்கள் சத்துருக்களை துரத்த முடியும். நீங்கள் வேறு யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு யாரையும் சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய போலீஸ்மேன், உயர் அதிகாரி, இந்த துறையில் உயர் அதிகாரியாக இருக்கிறீங்க. நீங்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்தி துரத்துங்க. பிரச்சனையும் கஷ்டத்தையும் வியாதி தரித்திரத்தையும் போராட்டங்களையும் துரத்துங்க, உபத்திரங்களை துரத்துங்க, சமாதானமற்ற நிலைமையை துரத்துங்க, சண்டைகளை துரத்துங்க. நான் துரத்துங்கன்னு சொல்கிறது பிசாசை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், ரெக்கார்டு வேறு ஆகிட்டு இருக்குன்னா துரத்துங்க, அதை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. என்ன சொல்கிறேன், சில ஆட்கள் இதுக்குன்னே இருக்கிறாங்க. சில ஆட்கள்லாம் எவன்டா என்ன நெகட்டிவான வார்த்தையை மட்டும் பிடிச்சி கட் பண்ணி போகிறதுக்கலாம். உங்கள் வீட்டுக்காரமாவை துரத்துங்கன்னு சொல்லலை, உங்கள் கணவரை துரத்துங்கன்னு சொல்லலை. இயேசு நாமத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்விலே பின்னாடி இருந்து செயல்படுகின்ற எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து போடுங்கள். மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எழுந்து நிற்போம். அதிகாரத்தோடு பேசுங்கள். சுகமும் சுபிட்சமும் உண்டாவதை பார்ப்பீர்கள், விடுதலை உண்டாவதை பார்ப்பீர்கள். கானான் தேச வாழ்வை இந்த பூமியிலே அனுபவிப்பீர்கள். உங்களுக்காக வேற யாரோ ஒருத்தர் வந்து பண்ணணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா முடியாது. ஒரு முறை ஒரு பிசாசு பிடிச்சவனை கொண்டு வந்தாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே இந்த பிசாசு இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி விட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னார். இப்போ இயேசு சொன்னார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? விசுவாசம் இல்லாத சந்தை எது வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அவன் சொல்லிட்டு, எவனாகவும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து உங்களுக்கு கடுகள விசுவாசம் இருந்தால் இந்த காட்டத்தி மரம் வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் போய் நடப்படுவாய் என்று சொன்னாலும் நீங்கள் சொன்னபடி ஆகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தையை உச்சரித்து, உங்கள் நாவில் உச்சரித்து, தேவனுடைய முற்போக்கான தேவனுடைய ஜீவ வார்த்தைகள், நான் சொல்கிறேன் ஜீவ வார்த்தைகள்னு சொல்கிறேன், மனதில் பதித்து கொள்ளணும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஜீவ வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் இருக்குது இந்த பைபிளில், ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. அவன் வேதத்தில் சொல்லப்பட்ட விசுவாச வார்த்தைகள், வேதத்தில் சொல்லப்பட்ட ஜீவ வார்த்தைகள், இவங்களை பிடித்து கொண்டு உங்கள் வாயில் பேச ஆரம்பிங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் டிசைன் பண்ணுங்க. உங்கள் வாழ்வை நீங்கள் டிசைன் பண்ணுங்க. உங்கள் வாழ்வு வேறு யாரும் டிசைன் பண்ண அனுமதிக்காதீர்கள். உங்கள் வாழ்வை வார்த்தையினால் டிசைன் பண்ணுங்க. தேவன் எப்படி உங்கள் வாழ்வை வடிவமைத்திருக்கிறாரோ அதற்கு நேராக இப்போ சுக்கானை திருப்புங்கள். ஒரு மாலுமியை போல உங்கள் நாவை திருப்ப ஆரம்பிங்க. ஆமென். அவன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு மாலுமி எப்படி திருப்புறான், அதே போல் உங்கள் வாழ்வையும்
தேவன் இஷ்டப்பட்ட இடத்திற்கு உங்கள் வாழ்வை திருப்புங்கள். வாழ்வும் வளமும் நன்மையும் சுபிட்சமும் சுகமும் ஆரோக்கியமும் உங்கள் வாழ்வில் தொடர்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. இன்று எங்களோடு பேசினீர். எங்கள் கண்களை திறந்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கானான் தேச வாழ்விலே நீர் கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாகவே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னீர், அங்கு போகும்போது உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள் என்று சொன்னீரே. இன்றைக்கு இந்த பூமியில் கிறிஸ்தவ வாழ்கின்ற கானான் தேச கிறிஸ்தவ வாழ்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகின்ற பிசாசின் கிரியைகள், வியாதி, தரித்திரம், சாபம், பலவீனம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றும் உம்முடைய வார்த்தையை கொண்டும் இயேசுவின் நாமத்தை கொண்டும் இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்தும் உம்முடைய பிள்ளைகள் இவைகளெல்லாம் துரத்த உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டு அவைகளில் வளரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, பஞ்சத்தில் உம்முடைய பிள்ளைகள் செழித்து ஓங்கட்டும் என்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றேன். வர வர விருத்தி அடையட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். மக்கள் பொறாமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஓ நன்றி ஆண்டவரே. சத்துருக்களற்ற ஒரு வாழ்வை நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் வாழட்டும். பிரச்சனையற்ற ஒரு வாழ்வை பூமியில் வாழட்டும். வியாதியற்ற ஒரு வாழ்வை இந்த பூமியில் வாழட்டும். தரித்திரமற்ற ஒரு வாழ்வை இல்லாமை அற்ற ஒரு வாழ்வை இந்த பூமியில் வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக. ஓ நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின் பிரகாரமாகவே இந்த பூமியிலே உடைய பிள்ளைகள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கட்டும் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தலை குனிந்தது போதும், தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்வு உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். சரீரத்திற்கு எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்று போவதாக என்று கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு புது பலன் சரீரத்திலே பற்றி பிடிப்பதாக, சரீரத்தில் புது பலனை அடைவார்களாக. ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களும் மறைந்து போனதுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும் என்று சொன்னீரே. அந்த பலனை உடைய பிள்ளைகள் தங்கள் சரீரத்தில் அனுபவிக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் மட்டுமே உடைய பிள்ளைகளை தொடர்ந்து வருவதை உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அவைகளை பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.